நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே அறிவிச்சையும், நமச்சிவாயவே நவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். சிவபெருமானுடைய சிவ தாண்டவங்களை தொடர்பதிவாக சிந்திச்சுக்கிட்டு வர்ற வரிசையில் இன்னைக்கு நம்ம போகிறது உமா தாண்டவம். தில்லையான் திருமேனியில் இடது பக்கமாக அம்மை இருக்கிறாங்க, இடது பக்கமாக அம்மை திகழ்கிறாங்க அப்படிங்கிறத அப்பரடிகள் ஓரிடும்பு இருவராகி சொரிக்குழலான் படி கொண்ட பாகமும் அப்படின்னு கோயில் பதிகங்களில் பாடியிருக்கார். இப்படி பிரிவின்றி பெருமானோடு எப்பொழுதும் ஒன்றி இருப்பவள் அம்மை. அவங்க தான் இவரது திருநடனத்தை பக்கத்திலிருந்து காணும் பேரு பெற்றிருக்காங்க. அதனால் அவள் காணுமாறு இவர் ஆடுகின்றார் அப்படின்னு அப்பரடிகள் பாடியிருக்கார். இந்த நடனம் உமா நடனம் அப்படின்னு போற்றப்படுது. இந்த நடனத்தை பற்றி இன்னைக்கு நம்ம விவரமாக பார்ப்போம். மஞ்சடை சோலை தில்லை மல்குள் சிற்றம்பலத்தை அஞ்சலால் காண நின்று அழகு நீ ஆடுமாறே அப்படின்னும், செங்கின்றி நீல மலர்க்கின்ற தில்லை சிற்றம்பலவன் மைங்கின்றி ஒன்கண மலைமகள் கண்டு மகிழ்ந்து நிற்க அப்படின்னும் அப்பர் பெருமான் பாடுறார். அம்பலமானர் ஆடுகிறார். உமையன்னை மகிழ்ந்து காணத்தக்க வகையில் ஈசன் ஆடுறார். உமாதேவியர் காணுமாறு இறைவன் ஆடுறத மங்கை காண நடமண்ணி ஆடுவார். குயிலாரும் மென்மொழியால் குளிர்ந்து நோக்க கூத்தாட வல்ல குலகர். உமையால் காண நட்டம் கலந்து ஆடல் புரிந்தவன் அப்படின்னும் பிற பதிகங்களில் அப்பர் பெருமான் எடுத்து சொல்லியிருக்காரு. உமையவள் காண இறைவன் நடனம் ஆடியதாக தேவாரத்திலையும் குறிப்புகள் நிறைய இருக்கு. யானை உரி போர்த்திய ஞான்று அம்மையின் அச்சம் தீர்க்க இறைவன் நடனம் ஆடியதாகவும் உமையவள் பாட நடனம் ஆகியதாகவும் குறிக்க பெற்று இருக்கு. உமையுடன் ஆடும் காரணத்தை அறிந்தவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சம்பந்தர் சொல்றார். நடமாடும் இறைவன் திருக்கோலத்தை பக்கத்துல இருந்து அம்மன் கண்டு மகிழ்ச்சி அடைகிறாங்க. வெங்கண் நாகக்கரத்தின் வெண்ணிற கங்கைவார் சடை கற்றையன் கற்புடை மங்கைக்கான நின்றாடுகின்றான் வகிர்த்திங்கள் சூடிய செல்வன் அப்படின்னு கம்பர் பெருமான் தம்முடைய ராமகாதையில் சித்தரித்து காட்டியிருக்கார். மூவர் வாக்கில் உமா நடனத்தை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வடிவத்தை தேவாரம் மூவர் உமையவள் மகிழ்ந்து நடனவில் பவன் மானேர் நோக்கி கண்டாங்கு ஒப்ப மாலை ஆடுவார். கொடியிடே உமையவள் காண ஆடிய அழகன் மங்கையவள் காண சுடுகாட்டிடி நட்டம் நின்றாடிய சங்கரன் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆகமங்கள் எல்லாம் இந்த வடிவத்தை எப்படி சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, உமா தாண்டவ வடிவம் ஒரு முகமும் 3 கண்களும் ஜடாமகுடமும் 6 கரங்களும் கொண்டு இருக்கும். வலது கரங்கள் 3ல் காத்தல் குறிப்பு சுடி சூலமும், இடது கரங்களில் கபாலம் அருட்குறிப்பு அலர்பதுப்பு குறிப்பு ஆகியவற்றை கொண்டு இடது காலை முயலகன் மீது வைத்து கொண்டும் அமைந்திருக்கும். இடது பால் உமையுடன் புலித்தோளாடை போர்த்தி கொண்டு பல அணிகலன்களையும் அணிஞ்சு கொண்டு கங்கையை சூடி கொண்டு இருப்பார் அப்படின்னு தத்துவ நிதி நமக்கு விளக்கி சொல்லுது. வழங்கத்தில்லை வன்னிமத்த மாசுண மீதனவி செலுங்கலல் வேந்தன் செல்விக்கான தேவர் திசை வணங்கத் தலங்கு மோந்தை தக்கைமிக்க பெய்கணம் பூதன் சூழ முழங்கு செந்தி தீயேந்தி யாடி மேயு முதுகுன்றே அப்படின்னு சம்பந்தர் அவருடைய முதுகுன்றம் பதிகத்தில் சொல்றாரு. அதே மாதிரி கருமானின் உரியதலை உடையா வீக்கி கணைக்கடல்கள் கலந்தொழிப்ப அனல்கை ஏந்தி வருமான திறத்தோள்கள் மட்டி தாட வளர்மதியும் சடைக்கணிந்து மானேர் நோக்கி அருமான வான்முகத்தால் அமர்ந்து காண அமரர்கணம் முடிவணங்க ஆடுகின்ற பெருமானே அப்படின்னு அப்பர் பெருமான் எடுத்து சொல்றாரு. அதே மாதிரி இளையவளர் நுண்ணிடை மங்கையோடு காட்டிடை குளையவளர் காதுகள் மோத நின்று குனிப்பதே அப்படின்னு சுந்தர பெருமானும் இந்த நடனத்தை எடுத்து சொல்றாரு. நீண்டவார் சடை தாளவும் உமையவள் பாடவும் மெய்யில் நீர் பூசி மனு அனல் ஏந்தி
சிரமாலை சூடிக்கொண்டு யானைத்தோல், புலித்தோல், மான் தோல் ஆகியவற்றை போர்த்தி கொண்டு சடையில் பாம்பு, வன்னி, ஊமத்தம்பூ, மதி ஆகியவற்றை சூடிக்கொண்டு ஆடுவதாகவும் இந்த வடிவம் தேவாரத்தில் குறிக்கப்பட்டிருக்கு. பேய்கணம் சூழ்ந்து கொண்டு முந்தை தக்கை முதலானவற்றை முழக்க முமைக்காணுமாறு இறைவன் ஆடுவதாக இந்த தாண்டவம் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. எட்டுமானூர் அப்படிங்கிற ஊரில் கேரளாவில் இருக்கிற கோயிலில் 16ஆம் நூற்றாண்டுடைய ஒரு சிற்பத்தில் கோயிலோட வாயில் உட்புறங்களில் தேவி காண 16 கைகளுடன் நடமாடும் கூத்தப்பிரானுடைய ஓவியம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி 9ஆம் நூற்றாண்டுடைய அமெரிக்காவில் இருக்கிற கன்சாஸ் நகரத்தில் வில்லியம் ராக்கில் நெல்சன் கலைக்கூடத்தில் குர்ஜர பிரகார பாணி அப்படிங்கிறதுல உமையுடன் பிருங்கி நடனத்தை கண்டு கழிக்கிற கலா ரசிகனாக சிவபெருமான் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி திருமாலும் நான்முகனும் இந்திரனும் பின்னணியில் இருக்க சிவகணங்கள் இசை கூட்ட சிவநடனத்தை தேவி பக்கத்தில் இருக்கிற பார்க்குற மாதிரி காட்சியை நம்ம திருப்பரங்குன்றத்தில் பாண்டியர் காலத்தில் 8ஆவது நூற்றாண்டில் சுதை சிற்பமாக இருக்கிறத நம்ம கண்டு தரிசிக்கலாம். இறைவன் எந்த வடிவத்திலேயும் நடனம் ஆடிக்கொண்டு எல்லாருக்கும் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன். நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.